ஓம் ஸ்ரீ சாய்ராம். கடவுளிடம் நாம் என்ன பிரார்த்திக்க வேண்டும்? நாம் அனைவரும் தினமும் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன வேண்டிக் கொள்கிறோம்? ஆம், நீங்கள் நினைப்பது சரி. வாருங்கள், இந்த நாடகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? வயதான தம்பதிகள் இருவரின் உரையாடல். என்னங்க சும்மா மேலே பார்த்து கொண்டு நடந்துட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? என்னமோ தெரியல. நம் எல்லா கடமையும் முடிந்துவிட்டது. பையனை படிக்க வைத்தோம், வேலை கிடைத்தது, திருமணம் முடித்தோம், பிள்ளைகள் பிறந்தது. அவனும் குடும்பத்துடன் செட்டில் ஆகிட்டான். நமக்கொன்னும் பண கஷ்டம் எல்லாம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வெறுமையா இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி வாங்க, நாம் விஆர்ஜி மகாலுக்கு போவோம். அங்கே சாய்பாபா காலனி சமுத்தி 34வது ஆண்டு விழா நடக்கிறது. அதை பார்த்து விட்டு வருவோம். அங்கே போனால் மட்டும் என்னோட இந்த வெறுமை போய்விடுமா? அங்கே பால்விகாஸ் குழந்தைகள் கலை நிகழ்ச்சி நடக்கிறது. குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதற்கு மேலே கலை நிகழ்ச்சி மூலம் நமக்கு ஏதாவது சுவாமி மெசேஜ் சொல்லுவார். சரி சரி வா, ஏதோ நீ சொல்ற, போலாம். அது ஒரு கிருஷ்ணர் கோவில். அந்த கோவிலில் குருக்கள் பக்தியுடன் பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்பசங்காஷம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். ஒரு பக்தன் மட்டும் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். தினமும் இங்கு வந்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். இன்று போய் ஏன் அழுகிறார் என்று கேட்டு விடுவோம். பாவம், என்ன கஷ்டமோ என்னமோ. கண்ணா, ஏன் தினமும் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாய்? நானும் கடந்த சில நாட்களாக உன்னை இதே நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன உன் பிரார்த்தனை? ஒன்றும் இல்லை சுவாமி. என்னிடம் உன் கஷ்டத்தை கூறு. நான் கிருஷ்ணரிடம் கூறி உன்னுடைய கஷ்டத்திற்கு என்ன தீர்வு என்று கேட்கிறேன். இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் கிருஷ்ணர் கஷ்டங்களை போக்குவதற்கான வழியை சொல்கிறார். அந்த பையன் பாவம், தினமும் அழறான். உனக்கு இதயமே இல்லையா? ஏன் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாய்? அந்த பையனின் கஷ்டம் என்னன்னு உனக்கு கூட தெரியலையா? அவன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க ஏதாவது பண்ணு கிருஷ்ணா. ஏன் பதில் சொல்ல மறுக்கிறாய்? கொஞ்சம் பொறு பக்தனே. கடைசியில் நான் வெறும் சிலை இல்லை, உண்மையாக நீ நிற்கிறேன் என்று நம்பினாயே. நீ அடித்தால் எனக்கு வலிக்கும் என்று எண்ணினாயே.
உன் நம்பிக்கைதான் எனக்கு வேண்டும். இல்லை என்றால் நீ என்னை அடித்திருப்பாயா? கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. அந்த சின்ன பையன் அழுதவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எப்படியாவது அவன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கும் அவன் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றுதான் ஆசை. நீ எனக்கு ஒரு உதவி செய்கிறாயா? சொல்லு கிருஷ்ணா, அதற்காக தானே காத்து கொண்டு இருக்கிறேன். நாளை அந்த பையன் இங்கு வரும்போது அவனது பிரார்த்தனைக்கு பதில் வேண்டுமா என்று கேள். என்ன கிருஷ்ணா சொல்ற? எல்லோரும் அவங்க கஷ்டத்தை தீர்க்க தானே உன்னை பார்க்க வராங்க. பிறகு எதற்கு இப்படி ஒரு கேள்வி? இல்லை இல்லை, நீ போய் நான் சொன்ன மாதிரியே கேள். சரி கிருஷ்ணா. மறுநாள் கோவில் திறக்கப்படுகிறது. பூஜை நடக்கிறது. பக்தர்கள் வருகிறார்கள். அந்த பையன் வழக்கம் போல் வந்து மூலையில் உட்கார்ந்து அழுகிறான். பூஜை முடிந்து பக்தர்கள் அனைவரும் சென்றவுடன் குருக்கள் அந்த பையனிடம் சென்று பேசுகிறார். கண்ணா, கண்ணா, நேற்று எனக்கு ஒரு அருமையான அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம்? நான் கிருஷ்ணரை நேரில் பார்த்தேன். ஓ, அப்படியா? நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த பாக்கியம் கிடைக்க. அவர் வந்து என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? நீ மிகவும் கவலையோடு அழுது கொண்டே இருக்கிறாய் என்றேன். ஆனால் அவர் உன்னிடம் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கச் சொன்னார். என்ன அந்த கேள்வி? உன்னுடைய கஷ்டம் தீர வேண்டுமா, பதில் கிடைக்க வேண்டுமா என்று கேட்கச் சொன்னார். நீங்க போய் கடவுளிடம் சொல்லுங்க, என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று அவர் நினைத்தால் நிறைவேற்றட்டும். என்னடா இது, ரெண்டு பேரும் நமக்கு புரியுற மாதிரியே பேச மாட்டேன்றாங்களே. சரி, நாளைக்கு கிருஷ்ணரிடம் சொல்வோம். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மறுநாள் வழக்கம் போல் பூஜை நடக்கிறது. பக்தர்கள் வருகிறார்கள். அனைவரும் கலைந்ததும் லார்ட் கிருஷ்ணா மிகவும் ஆவலுடன் சந்தோஷமாக, என்ன என்ன சொன்னா என் பக்தன்? சீக்கிரமா சொல்லு, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. உங்க பக்தன் சொன்னா உங்களுக்கு அவர் பிரார்த்தனையை தீர்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் தீர்க்கட்டும் என்று கூறினார். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, பிறகு நடனமாடலாம். இங்க நிறைய பேர் கோயிலுக்கு கஷ்டத்தோட வராங்க. நீயும் அவர்கள் கஷ்டத்தை என்னிடம் சொல்கிறாய். நான் அவர்கள் கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறேன். அவர்கள் கஷ்டம் தீர்ந்ததும் இங்கு வருவதே இல்லை. ஆனால் இந்த சின்ன பையன் மட்டும்தான் என்னுடைய தரிசனமும் அன்பும் எப்பொழுதும் அவனுக்கு வேண்டும் என்று வேண்டினான். அதற்காகத்தான் இங்க தினமும் வருகிறான். அது கூட நான் விரும்பினால் கொடுக்கலாம், நான் விரும்பும் நேரத்தில் கொடுக்கலாம் என்று கூறினான். என்னை எனக்காக என்மேல் பக்தி செய்கிறான். இந்த பக்தியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். வீட்டில் கணவன் மனைவி உரையாடல். நாம் திருமணமானவுடன் குழந்தை வேண்டும் என்று சுவாமியிடம் பிரார்த்தனை செய்தோம். குழந்தை பிறந்தது. அவன் நன்றாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று வேண்டினோம். அதுவும் நடந்தது. பிறகு நல்ல வேலை, திருமணம் என்று எல்லாவற்றையும் சுவாமியை வேண்டி அனைத்தும் நன்றாக நடந்தது. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் குறையே இல்லாமல் நம் சுவாமி நிறைவேற்றி வைத்தார். நம் சுவாமியின் அன்பு வேண்டும் என்று ஒரு நாளும் கேட்கவில்லை. சுவாமியிடம் சுவாமிக்காக, அவரின் அன்பிற்காக பக்தி செய்ய வேண்டும் என்று இந்த நாடகத்தின் மூலம் இப்போதுதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, எனக்கு இப்போது திருவள்ளுவர் தந்த ஒரு திருக்குறள் ஞாபகத்திற்கு வருகிறது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதன் பொருள், எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை என்பதாகும்.
நாம் பகவானிடம் உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டி அது நடந்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் போது கிடைக்கும் ஆனந்தமே நிலையானதல்லவா? ஆமாம், நீ சொல்வது 100% சரியானது. சுவாமி, நமது சிறிய உலகியல் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு காரணமே அதனால் ஈர்க்கப்பட்டு நாம் எப்போதும் அவர் நினைவாக இருந்து நமக்கு வரும் துன்பங்களை எளிதாக சமாளிப்போம் என்பதற்காகத்தான் போல. ஆனால் நாம் தான் அடுத்தடுத்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டும் கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம். இன்று முதல் நம்மை மாற்றிக்கொள்வோம். இவர்களும் நம்மை போல மாறுவார்கள் என நம்புவோம். இப்போது புரிகிறதா நாம் என்ன கடவுளிடம் வேண்ட வேண்டும் என்று? இந்த உலகத்தையே படைத்த கடவுள் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேண்டும்?